Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான பன்னீர் டிக்கா செய்ய போறோம். அதுக்கு சைடு டிஷ்ஷா வந்து ஒரு green chutney செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா, ரொம்ப டேஸ்டியா, யம்மியா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி சூப்பரா பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிருங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து பன்னீரை வந்து மேரினேஷன் பண்ணி வைக்க போறோம். அதுக்காக முதல்ல வந்து கடலை மாவை வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். அதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம லைட்டாக அதை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இதை இப்போ நம்ம வறுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம். அதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா அதோட அரோமா சூப்பராக வரும். அது தனியாக வச்சுக்கோங்க, அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற திங்ஸ்லாம் எடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சில்லி பவுடர். இதில் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலரும் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பர் கலராக கிடைக்கும். அதோட சீரக பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர். அதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு மசாலாலாம் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து ஆப்ஷனல். கூடவே வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு அந்த டிக்கா வந்து சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு லெமன் போல் நான் புளிஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனுங்க. நான் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கணுங்கிறதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். பியூர்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதோட நம்ம நல்லா அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் வந்து நல்லா சேம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அதே சைஸ்லேயே நம்ம வந்து ஆனியனையும் கட் பண்ணிக்கலாம். கூடவே கேப்சிகம் குடைமிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதையும் அதோட விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் அதே சைஸில் நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகணும். உங்களுக்கு ஆனியன்லேயும் சரி, கேப்சிகத்துலேயும் சரி, பன்னீர்லேயும் சரி நல்லா உங்களுக்கு கோட் ஆயிடணும். அது இதை இப்படியே நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா இதில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்டிக்ஸில் வந்து நம்ம கோர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டிக்கை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து பன்னீரை இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நம்ம ஒன்றா வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பன்னீர், அப்புறம் ஆனியன், அப்புறம் குடைமிளகாய். இந்த மாதிரி நம்ம வரிசையாக ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாமே சைஸ் வந்து ஒன்று போல் இருந்தால் நல்லா ஈவனாக உங்களுக்கு குக் ஆகும். அதனால் நீங்கள் கட் பண்ணுறது கூட ஈவனாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து எல்லாம் ஸ்டிக்கில் வந்து நம்ம மாட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதோட நம்ம வந்து ஒரு க்ரீன் சட்னி கூட பண்ண போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுத்தது உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஆனால் நான் அதில் சொன்ன டிப்ஸ்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டிக்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம்.
பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டிக்ஸை வந்து வச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து சிம்லே வச்சு குக் பண்ணணும். இதை நல்லா எல்லா சைட்லேயும் நம்ம திருப்பி விட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். லைட்டாக வந்து ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கையோ இல்லைனா வந்து ஃபோர்க்கையோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க, நல்லா ஈஸியாக குக் ஆகும். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் நம்ம வந்து திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ரீன் சட்னிக்கு ஒரு ஜாரில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம், நிலக்கடலை, அதோட தயிர், சீரகம், இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், அதோட கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதோட உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதான் அந்த சட்னி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான பன்னீர் டிக்காவும் அதோட க்ரீன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.